ஈரோடு மாவட்டத்தில் ஆடிட்டர் வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். திருடனிடமிருந்து 63 சவரன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருடுவதற்காக ஆடிட்டர் வீட்டை திருடன் தேர்ந்தெடுத்தது ஏன்? ஈரோடு கருங்கல்பாளையம் லட்சுமி நாராயணன் நகரைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் ராஜன். இவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டின் பூட்டை கள்ளச்சாவியால் திறந்து நகைகளை திருடிச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரித்த போது சுமார் 100 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஆடிட்டர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதனை மறுத்த போலீசார் 30 சவரன் நகைகள் மட்டுமே திருடப்பட்டதாக விசாரணைக்கு பின் தெரிவித்தனர். விசாரணையில் திருடு நடைபெற்றது குறித்த தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. சம்பவத்தன்று ஆடிட்டர் ராஜன் மற்றும் அவரது மனைவி தனியார் பள்ளி ஆசிரியை நிர்மலா ஆகியோர் பணிக்கு சென்றிருந்தனர். அவர்களது 2வது மகன் ஜெயகிருஷ்ணா வீட்டை பூட்டிவிட்டு மாடிப்படி அருகே மறைவான இடத்தில் வழக்கம் போல சாவியை வைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த ஜெயகிருஷ்ணாவின் நண்பர் மயில்சாமி என்பவர் வீட்டில் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு மறைவிடத்தில் இருந்து சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகைகளை திருடிச் சென்றுள்ளார். மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய நிர்மலா வீட்டில் நகைகள் திருடு போனது அறிந்து போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் திருடு போன நகைகளின் அளவு குறித்து பெரும் குழப்பம் நிலவியது. விசாரணைக்கு பிறகு 30 சவர நகை திருடப்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் நகைகளை திருடிய மயில்சாமியை மடக்கி பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது மற்றொரு ஆச்சரியம் போலீசாருக்கு காத்திருந்தது. மயில்சாமியிடம் இருந்து திருடப்பட்ட சுமார் 63 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது குறித்த தகவலையும் போலீசார் அறிக்கையாக வெளியிட்டுள்ளனர். இதனால் உண்மையில் எவ்வளவு நகைகள் திருடு போனது என்பதில் குழப்பம் நிலவி வருகிறது. அது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குழப்பம் தீருமோ தீராதோ?